இந்த கோயிலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய தமிழ் படங்கள் அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க. ஓரி கோயிலை பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் வந்து லொக்கேஷன் தான் மணப்பாடுங்க. மணப்பாடு நீங்கள் நிறைய தமிழ் சினிமாவில் பார்த்துருந்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் நம்ம தமிழ்நாட்டில். கடல், நீர்ப்பறவை, இயற்கை, மரியான் படமெல்லாம் இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணாங்க. வெளியே எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் உள்ளே ரொம்பவே கூலாக ரொம்ப அமைதியாக இருந்துங்க கோயில். ரொம்ப நேரம் கோயிலில் உட்காந்துருந்தோம். மனசுக்கே ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. மற்ற நாளை விட இந்த தவக்காலத்தில் நிறைய பேர் கோயிலுக்கு வந்துருந்தாங்க. கோயில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸ் மீட்டாக என் காலேஜ் ஃப்ரெண்ட் அருண் பாண்டி எதிர்த்து அங்கே பார்த்தேன். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் மீட் பண்ணி. அப்படியே அங்கேருந்து கிளம்பி அது பக்கத்துலேயே இருந்த சவேரியார் கோயில் தான் பார்க்க போகிறாங்க. அந்த சவேரியார் கோயில் குகையில் தான் சவேரியார் தங்கி இருந்து மறைப்பணி ஆற்றினாராம். கடற்கரை ஓரத்தில் கோவில், நல்ல ஒரு கடல் காற்று, பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த கோவிலில். அதுக்கு பின்னாடியே சவேரியார் தங்கியிருந்த குகையுமே இருக்குது. அங்கே ஒரு கிணத்துல நல்ல தண்ணி வரதா சொல்லியிருந்தாங்க. இதுதான் புனித சவேரியார் அவங்க தங்கியிருந்த குகை. போகும்போதே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபீலாக சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அந்த நல்ல தண்ணீர் கிணறு. கடற்கரை ஒட்டி இருக்கிற ஒரு இடத்துல நல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துங்க. அந்த பாட்டிலில் சேல்ஸ் பண்ணவும் செஞ்சாங்க. அங்கே போனவங்களுக்கு ஃப்ரீயாக குடிக்கவும் கொடுத்தாங்க. உண்மையிலேயே தண்ணி எங்கள் ஊர் பைப்பில் நல்ல தண்ணி விட சூப்பராகவே இருந்துச்சு. மணப்பாடில் இருந்து போக மனசே இல்லைங்க. இருந்தாலும் கிளம்பி தான் ஆகணும். பாய்.